ஓய் பொண்டாட்டி, சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கியா? இல்ல 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 கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்ல, ஒரு இளவு இல்ல. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் உண்மை என்ன. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் கிரிஞ்ச் கப்புள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட காதல் கதையை கேட்டால் நமக்கே காரி மூஞ்சில் துப்பணும்னு தோணும். ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எங்கள் லவ் பற்றி கேட்டீங்க. அந்த அளவுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் கிரிஞ்ச் கப்புள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸோட லவ் ஸ்டோரியை முதல்ல கேட்டிங்கன்னா, உலகத்தில் எங்களை மாதிரி லவ் பண்ணது யாராச்சும் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நாங்கள் லவ் பண்ணது வெறும் 5 நாள் மட்டும். இவங்க ரெண்டு பேரும் 4 நாட்கள் தான் லவ்வே பண்ணாங்களாமா. 5வது நாள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாமா. சாரி, 4வது நாள் என்னமோ 5வது நாள் என்னமோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாமா. ஹாப்பியா இருக்கியா? ஹாப்பியா இருக்கேன். உண்மையாவா? உண்மையாதான். அத நீ என் கூட இருக்கே, எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வரும்? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. அந்த 4 நாள்களில் முதல் நாள் இன்ஸ்டாகிராமில் ரிக்வஸ்ட் அனுப்புனாங்களாம். ஃபர்ஸ்ட் நாள் இன்ஸ்டாவில் சேட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். 2வது நாள் இவ வந்து இவ லைஃப்பை பற்றி சொன்னா. இவளை அந்த இன்ஸ்டாகிராமால் சீரழிஞ்சவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இவங்க 2 பேரையும் தான் சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா 4 நாட்கள் லவ் பண்ணி முதல் நாள் இன்ஸ்டாகிராமில் ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்புனாங்களாம். 2வது நாளில் வந்து 2 பேரும் சேட் பண்ணாங்களாம். 3ஆவது நாள் வந்து அவங்க வீட்டு ஃபேமிலி பற்றி சொன்னான். எங்கள் வீட்டு ஃபேமிலியில் இப்படி தான் சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டு ஃபேமிலி பற்றி அவள்கிட்ட ஷேர் பண்ணேன். 3வது நாள்லேயே நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவியா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனான்னு பேசினாங்களாம். 4ஆவது நாள் மீட் பண்ண மெரினா பீச்சில். அப்போ அவள் வந்து என் மேலே காட்டின அதிக அன்பையும் நான் அவன் மேலே காமிச்ச அதிக பாசத்தையும் கண்ணால் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஃபீல். அதுக்கடுத்து 4வது நாளில் வந்து உனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாராம்மா. 5வது நாளில் வந்து 2 பேரும் வந்து நம்பிக்கைக்காண்டி போய் திருமணமே. அப்புறம் 5ஆவது நாள் மார்னிங் இவள் ஃபோன் பண்ணா. என் கூடவே இருப்பேன்னு கேட்டேன். நான் கடைசியில் உன் கூடவே இருப்பேன்னு நான் சொன்னேன். நான் எப்படி நம்புறேன்னு கேட்டா. நான் என்ன ப்ரூஃப் பண்ணுறேன்னு கேட்டேன். வா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இவன் கூப்பிட்டா. அப்புறம் என்ன மங்கள்யும் தந்து நானே தான் பண்ணிட்டாராம்மா. அது போக இவங்க இன்ஸ்டாவில் பண்ணுற அந்த அலப்பறைகள் இருக்கு எப்பா. இந்த இதுக்கு முன்னாடி வந்து இந்த இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா, அவனெல்லாம் மிஞ்சி போய்கிட்டு இருக்காங்க இவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த இது பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தா இந்த ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், டேய் அவனுக்கு ஒழுங்காக அவனோட ஒன்று கூட அடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் இருக்கான் அவன். அவன் வந்துட்டு சொல்கிறான், ஏய் தங்கம், ஏய் செல்லம், ஏய் முத்து, டேய் நான் ஒன்று சொல்கிறேன், 90s கிட்ஸோட சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்க வைத்தறிச்சலில் விழுந்தீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை நண்பர்களே, அந்த இன்ஸ்டாவில் இவங்க வீடியோவை தூக்கிட்டு வந்து எனக்கு திடீர்னு காட்டுது. சரி என்னதான் அப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்கள் லவ் ஸ்டோரியை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த லவ் ஸ்டோரி, அந்த காரி முடிஞ்ச ஸ்டோரியை கேட்டு கன்றாவி எனக்கு கண்ணு வேர்த்து தான் மிச்சம். இந்த கதையெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கானாடா அப்படின்னு. அதுக்கடுத்து சரி இதுதான் கிரிஞ்சுன்னு பார்த்தா, அதுக்கடுத்து அடுத்தடுத்து கிரிஞ்சாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும்போது பூவை தூக்கி காட்டிட்டு ஒளிஞ்சிருக்கு இந்த பெட்ஷீட்டை போற்றி இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாத்தையும் விட்டுருவேன்டா. அவன் ஒன்றும் இல்லை, இந்த டிவிக்கேவோட கொடியை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்துறடா நீ. டிவிக்கே கட்சிக்காரங்க யாராவது இவனை தெரிச்சுன்னா கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சும்மாவே உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு கிடக்காங்க. அதில் இந்த மாதிரி நான் நீங்கள் வேற கிடந்துக்கிட்டு லவ் ஸ்டோரி சொல்கிறேங்கிற பேரில் கிரிஞ்சி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க கிரிஞ்சி ஸ்டோரிலாம் கேட்டு காதில் ரத்தம் வருது மக்களே. ஓகே மக்களே, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் இன்ஸ்டாகிராமில் இருக்க அடுத்த கிரிக்கனுங்களையும் இதே மாதிரி கிரிஞ்சி கப்பல் இருந்தால் எடுத்து வரேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.